இந்த ஷோல டென் ஆஃப் டியூஸ் 2 பண்டேரா அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்துடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் லைன் கேட் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரீக்வல் 2018ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படமா அமைஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போலீஸ் அண்ட் தீப் ஸ்டோரியா அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்துல இருந்துச்சு. ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படமா அமைஞ்சது. அந்த பார்ட் 1 தொடர்ந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தாரா பார்ட் 2 புரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் ஆம் அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட் 2ல வர நிக் அண்ட் டானி கேரக்டர் தான். சோ இவங்க யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 1 பார்த்தா உங்களுக்கு புரியும். பார்ட் 1ல பெட்ரோல் ரிசர்வ் பேங்க் கொள்ளையை தொடர்ந்து நிக் வந்து பாத்தீங்கன்னா டானியை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு. பார்ட் 2ல டானி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற ஒரு கேங்கோட சேர்ந்து கொலை சம்பவங்களை ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டைமண்டை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் பிளான் போட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல நிக் வந்து பாத்தீங்கன்னா டானியை பிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. டானியை பிடிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நிக்கும் டானியோடு சேர்ந்து அந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாரு. இறுதியா என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா நிக் டானியோடு சேர்ந்து அந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாரு, அண்ட் டோஸ் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை.